So happy. Once again, we shall go further in the knowledge. போன வாரம் ஒரு கதை சொன்னேன். ஸோ இந்த வாரம் வந்து ஒரு ஃபார் எ சேஞ்ச் வில் ஹேவ் ஒரு சித்தர் பாடல். அது திருமூலர். திருமூலர் மிகப்பெரிய சித்தர். 3000 பாடல்கள் கொண்டது திருமந்திரம். 9 தந்திரங்களை உடையது. 3ஆம் தந்திரம் 700 பாடல்களில் அவர் ஏறக்குறைய பதஞ்சலி யோக சூத்ரா அஷ்டாங்க யோகத்தை பத்தி பேசுவார். அதுல படிப்படியாக அவர் கருத்துக்களை நம்முடைய வாழ்க்கையின் பல நிலைகளை பதி பசு பாசம் என்பதை விளக்கி சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருவூலமாக விளங்குவது தான் திருமந்திரம். அதுல ஒரு பாடல் இன்னைக்கு பார்க்கலாம். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரித்து காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்க்கு கூற்றையும் உதைக்கும் குறி அதுவாகி. அற்புதமான பாடம். வெரி வெரி ரெலவென்ட் டு வாட் வி டூ. அப்பதான் தெரியுது எப்பேற்பட்ட ஒரு சத்குருவினுடைய பாதையில் நம்ம நடந்துட்டு இருக்கோம். ஹவு சேஃப் வி ஆர். ஷிர்டி பாபா சொன்ன மாதிரி ஸ்ரத்தான் சபூரி faith. You need to have a faith. Either மர்க்கடக நியாயா அது மார்ஜாரங்க. ஒன்னா குரகு குட்டியா இருக்கணும், இல்லாட்டி போன குட்டியா. ஆதிசங்கரர் சொன்னது இரண்டு. ஞானத்தின் பாதைக்கு இந்த 2 வழிகள் தான் இருக்கின்றன. போன வாரம் பட்டினத்தார் பாடலையும் சொன்னேன். மந்தி குருளையை ஒத்தது போல் பூசை குருளையை ஒத்தது போல். பூசைன்னா போல, மந்தி என்ன குரங்கு. அது போல குரங்கு குட்டி எப்படி கெட்டியா பிடிச்சிக்கணும். எங்க போனாலும் விடக்கூடாது அம்மாவை. இல்லையா போன குட்டிமா சிவனேன்னு கிடக்கணும். அம்மாவுக்கு தெரியும் பார்த்துக்கிட்டு அம்மா பார்த்துப்போம். தட் இஸ் வாட் இஸ் அ ஃபெய்த். அண்ட் சபூரி யூ நீட் டு ஹேவ் பேஷன்ஸ். பேஷன்ஸ் இது 2 தான் முக்கியம் வாழ்க்கையில். அதை ஒட்டி நம்ம அற்புதமான குருஜியோட சுதர்ஷன கிரியா கம் வாட் மே டூ ஆர் டை. குருஜி இந்த குப்பத்தொட்டியில் வச்சாலும் சரி, கோபுரத்துல வச்சாலும் சரி, எல்லா அனுபவங்கள் தான் வாழ்க்கை. கூட்டி கழிச்சு பார்த்தா பூஜ்யத்துக்குள்ளே ஒரு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன். அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன். கோழிக்குள் முட்டை வைத்து முட்டைக்குள் கோழி வைத்து வாழைக்குள் கன்று வைத்தான் ஒருவன். அந்த ஏழையின் பெயர் தான் இறைவன். தென்னை இளநீருக்குள்ளே தேங்கியுள்ள ஓட்டுக்குள்ளே தேங்காயை போல் இருப்பான் ஒருவன். அவனை தெரிந்து கொண்டான் அவன் தான் இறைவன். அது போல நம்ம குருஜி பார்த்தோன்னு போறோம். அவரோட பார்க்கணும் பேசணும்னு ஒண்ணுமே கிடையாது. The connectivity happens wherever you are. It's a guaranteed promise on the bond paper as Guruji has revealed. That he is there to take care. All you need to do is be steadfast in all your sadhana, satsang and seva. Sattu dirgha kale nairantariya satkara sevita drita bhumi Patanjali. இன்றைக்கே வருமா நாளைக்கு எதிர்பார்த்து பண்றது யோகா கிடையாது. சத்துதீர்க்க காலே நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். இந்த பிறவி போனா அடுத்த பிறவிகளையும் செய்வேன். அது பகவான் கிருஷ்ணன் நமக்கு கொடுத்த வாக்குறுதி. பகவத்கீதையில நீ விட்ட அந்த யோகா வீணாக அடுத்த பிறவியில் அங்கிருந்து நீ ஆரம்பிப்ப, என்னை சேரும் வரைக்கும் இன்னும் என்னுடன் சேர்த்துக் கொள்வதுதான் என்னுடைய உடல் சொல்லுவேன். அது போல சத்துதீர்க்க காலே நைரந்தரிய விடாம சத்கார கடனன் பண்ணக்கூடாது. வித் சின்சியாரிட்டி அண்ட் எந்தோசியாசம் சேவிதா திருட்ட பூமி. அப்பதான் you will get established in the path of yoga. அதுதான் இங்க அற்புதமா சொல்றார். ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும். What you do in 3-stage pranayama, isn't it? That is what is Puragam, Kumbhakam, Rechikam. ஏற்றி, you breathe in for a count of 2, 3 and 4. Hold, பூரிக்கும், Kumbhakam, 2, 3, 4. இருகால் இறக்கி, breathe out 2, 3, 4, 5, 6 and hold once again. Bahir Kumbhakam, you remain empty. இதுதான் திருமூலர் திருமந்திரம் 3000 வருடங்களுக்கு மேல் சொல்லுங்க. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும். ஏற்றி இன்கமிங் பிரெத், இறக்கி அவுட் கோயிங் பிரெத். இருகாலும் பூரிக்கும். காலங்கிறது காற்று. இருமுறை, ஒரு முறை மூச்சை உள்ளிட்டு நிறுத்துறீங்க, அப்புறம் மூச்சை மொத்தத்தையும் வெளியே விட்டுட்டு நிறுத்துறீங்க. இருகாலும் பூரிக்கும். பூரிக்கும் மீன்ஸ் பூரகம். அந்த கும்பகம், பாகர் கும்பகம், கும்பகம் பூரகம். இருகாலும் பூரிக்கும். காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. அவர் அப்பவே சொல்லிட்டார். நான் எல்லாருக்கும் சொல்ல வர கேட்க மாட்டேங்கிறேன்.
யாரையும் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்க பிஸா ஹட்டுக்கு போறாங்க, மதியம் சாப்பாட்டுக்கு என்ன பிரியாணின்னு யோசிக்கிறாங்க, ராத்திரி சாப்பாட்டுக்கு எங்க ஜல்பான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போனாங்கிறாங்க. they don't bother about spending the money. காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்க்கு கூற்றையும் உதைக்கும் குறியதுவாம். கூற்று என்றால் இறப்பு, யமன். அவர்கள் வாழ்வாங்கு வாழக்கூடிய வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான்முறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று திருவள்ளுவரின் கூற்றுப்படி இந்த பூத உடல் மறைந்தாலும் புகழுடல் என்றைக்குமே நிலைத்திருக்கும். அப்துல் கலாம் நம்ம கிட்ட இல்ல, ஆனா அப்துல் கலாம் இருக்கிறா இல்லையா இன்னைக்கும்? நிச்சயமா இருக்கு. அதுபோல என்றும் நீங்கள் நீங்காத ஒரு நினைவலைகளாக நிச்சயமா இருப்பீங்க. மகாவதார் பாபாஜி, ஷிரடி பாபா, Anjaya Mahaprabhu, Maitreya Prabhu, all these people are there with us. Anytime they are there to extend their helping hand to as a mother to sustain you and to serve you. அதுபோல திருமலர் சொல்லிட்டார், நீ மட்டும் if you can master the pranayama and if you can do it consciously, கடன் அருள் சொல்றாரு, பிரியா சொல்றது செய்யக்கூடாது. உங்களுக்காக நீங்க உருப்படுறதுக்காக செய்ய கம் வாட்டணும். ஒரு அரை மணி நேரம் எனக்கு தலை போட நிறைய பேர் பார்த்துருக்கேன். நான் அப்பா டைமே இல்லப்பா, அடுத்த வாரம் கல்யாணம் இருக்குது, சாயங்காலம் ரிசப்ஷன் இருக்குது. யோ, கல்யாணம் 24 மணி நேரமா, ரிசப்ஷன் 24 மணி நேரமா, கோயிலுக்கு போனோம்பா, கோயில் 24 மணி நேரமா, உனக்காக ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ண மாட்டேன். டாய்லெட்ல இல்ல half an hour, நீ கல்யாணம் இருக்கு டாய்லெட் போக மாட்டேன், நான் பல்லு விளக்க மாட்டேன், நேரா போயிடுறேன் கல்யாணத்துக்கு. Can you do it? Can you do it? Then why can't you give that importance for the Kriya? Where the Sadgurus, ages and ages and ages, they are giving the promise, look into yourself. அதுக்கு மட்டும் எப்படி டைம் எல்லாம் போயிடுது? Why do you give the backstage for your own redemption? நீங்க உருப்படுறதுக்கு ஏன் நீங்க உருப்பட மாட்டேங்கிறீங்க? Think about. நிறைய பேர் I take the class, they say, அவ நாளைக்கு கிளாஸுக்கு வர மாட்டேன்பா, கோயிலுக்கு வரப்பா, போயிட்டு வா, போய் தொலை, இதான் நான் சொல்லுவேன். எப்படியோ சொத்தொலை, வந்தா உருப்படும், வராகாட்டி எப்படியோ. Your choice is yours. As Guruji says, blessing is mine, choice is yours. It's your choice. It's your choice. ஜுரம் வந்தா வார்த்தை, இல்லாகாட்டி கான்ஸ்டிபேஷன், ஏதோ ஒண்ணு உடம்புக்கு வந்தாதான் you think the remedy. எவ்வளவு அற்புதமா he gives a cover promise. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை, காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்க்கு கூற்றையும் உதைக்கும் குறியதுவா. You will go beyond the death. உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. அது போல it's a continuum. You will automatically come to realize that the end of this body is not the end of life. You are going to be. That is a continuum. It's a vibration. You are nothing but energy. You are nothing but the conglomeration of the cells which are made up of the vibrations. Vibration creates the energy. You are nothing but energy. அதை மட்டும் புரிஞ்சுட்டீங்கன்னா அற்புதமா இருக்கு. அந்த எனர்ஜி பிராணா, நேற்று கூட அற்புதமா குரூப்ல போட்டிருந்தாங்க குருஜியோட ஸ்மால் கிளிப் giving the importance of the prana. The more and more prana you get, you will become the source of joy and you'll be spreading the joy all around. When the prana level goes down, doubt arises, anxiety arises, doubts arise, every negativity will arise. அதை பத்தி கவலையப்படாதீங்க. Keep doing the prana. நான் எப்பவுமே சொல்லுவேன், விளக்க பார்த்து விளக்குக்கு முதுக காட்டி நிக்காதீங்க. செவுத்துல இருக்க நிழல் பூதாகாரமா இருக்கும். ஐயோ நிழலன்னு தேய்ச்சா கூட போகாது. சேஞ்ச் தி ஆட்டிடியூட். விளக்க பார்த்து நினைக்குவாங்க, அங்க நிழலே இருக்காது, வெளிச்சம் மட்டும்தான் இருக்கும். You are made up of the same Satchidananda Tattva of which the whole cosmos is made. அது மட்டும் புரிஞ்சுக்கிறதுக்கு அற்புதமா இங்க கொடுக்குறாரு. அதுதான் நம்ம பண்றோம் சுதர்ஷன கிரியாவில். ஏற்றி இறக்கி ஏற்றி இறக்கி ஏற்றி இறக்கி சோ ஹம் சோ ஹம் சோ ஹம். அதனால என்ன வந்தாலும் சரி எட்டே முடிச்சோம். கடைசியில நீங்க உங்க வெந்த life is nothing but a sequence of experiences. நிம்மதியா போவீங்க. கடைசி முச்ச பறிச்ச திருப்தியா இருக்கும். எத்தனை பேருக்கு நல்லது பண்ண முடியுமா பண்ணுங்க. முதல்ல வந்த சாதனா, முதல்ல உங்க உடம்ப மனச உள்ளத்தை உணர்வுகளை உருப்படியா வச்சுக்கோங்க. அதுக்கு இது சாதனா இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சத்சங், ஒத்த மனமுடையவர்களாய் உங்களுக்கு ஒருத்தரோட பழகிறச்சு அவங்களால நமக்கு நல்லது வருதா,
நமக்குள்ள எக்ஸ்பான்ஷன் வருதா, நமக்குள்ள சந்தோஷம் வருதான்னு பாருங்க. எல்லார்கிட்ட பெரிய கும்பிடு போட்டு ஜெய் குருதேன்னு வந்துருங்க. அது டிவியா இருந்தாலும் சரி, ஜனங்களா இருந்தாலும் சரி. அவங்கள பகைக்காதீங்க. டோன்ட் ரியாக்ட். வித்துட்டா நமக்கு ஒத்து வரல, விலகிட வேண்டியதுதான். அதுதான் சத்சங். சத்சங் பாடி கும்மி அடிக்கிறது கிடையாது. சத்சங் என்பது உங்களுக்கு ஒத்த மனமுடைய யாரோட நீங்க பேசுறீங்களோ பழகுறீங்களோ அவங்களால உங்களுக்குள் ஒரு எக்ஸ்பான்ஷன் ஏற்படணும், ஒரு நல்லது ஏற்படும். அதுதான் சத்சங். அடுத்தது சேவை. உங்களால முடிஞ்சதுல எத்தனை பேர் வாழ்க்கையில ஒரு சின்ன புன்முறுவல் கொண்ட முடியும். அது உன்னுடைய எண்ணங்களா, வார்த்தைகளா. அதான் ஔவையார் அறம் செய்ய விரும்பும் சொல்றாங்க. அறம் செய்யன்னு கூட சொல்லல. ஒரு இது டிராபிக் சர்க்கிள் நின்றுட்டு இருக்கோம், நம்ம யாருக்கும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஜோபியில கை விடுறதுக்கு முன்னாடி கிரீன் சிக்னல் வந்து பின்னாடி ஹார்ன் அடிக்கிறாங்க. முடியல. அது கடவுளை, இயற்கை, அம்மா அவர் நல்லது காட்டுங்க அப்படி நினைச்சிட்டே இருப்பாங்க. நல்லது நடக்கும். பிகாஸ் they are the akashic records. இந்த பல்ல தாண்டி நாக்கு ஆடி ஒரு வார்த்தை வெளியே போச்சுன்னா இட் வில் ரிமைன் எவர் அண்ட் எவர் அண்ட் எவர். ஊழிக்காலம் வரை அந்த வார்த்தைகள் இருக்கும். You set the vibration. So set the beautiful vibration all around. That's why I always say, don't react, interact. Because you are not independent, you are interdependent. All this understand and spread the unconditional love. And never be judgmental about anything. Who are you to judge about others? If the God starts judging you, you can't stand it even for a minute. அதனால இந்த அழகா இந்த சாதனை மட்டும் விடாதீங்க. ஏற்றி இறக்கி இதுகாலம் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவார்க்கு கூற்றையும் உதைக்கும் குறியதுவாமே. You can overcome the death. கூற்றுன்னா இறப்பு. குறியதுவாமே. That should be your target. That should be your goal. To overcome the body. I am not the body. I am the energy. I am beyond. So the death cannot touch me. After all, the 5 elemental body will go back to the 5 elements. Doesn't matter, but still, I am. That is the realization. Very email namada kadum. Have a great day. Enjoy the Sunday. எல்லாரும் தாமரை புஷ்பங்கள் மலர்ந்திருக்கிறீங்க. பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்குது. பிரியா பார், பிரியமா சிரிச்சுட்டு இருக்கா. ஹாப்பியா இருக்கு. That's life. குருஜி சொன்ன மாதிரி fake it till you make it. பாருங்க ஜோடியா இருக்காங்க. அருணும் பிரியாவும் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பார்த்து. I miss both of them. எங்களுக்கே ரேர் ஃபீச்சரா தான் இருக்குது. he is here mostly அப்பா அம்மா வீட்ல. I am down second floorல. அப்படி ஓடி ஆடி மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க everything will be fine. Don't. அது இங்க சென்னையில இப்ப நல்ல ஆஃப்லைன் ஆரம்பிச்சுட்டு. இப்போ I really miss அருண். எழுதுறதுனோட எண்ணெயா இருப்பார். இப்ப அந்த சொராலயா வந்து யாரு ஜமா காலத்தை கொண்டு வர்றது, யார் அறிவா வித்யாலயம் போறது, இட்ஸ் a big question now. யார கேக்குறது? I really miss அருண் as well as பிரியா. So இதெல்லாம் ஒரு பீரியட் ஆஃப் டைம். அதை பத்தி என்ன நயரோட பிராணல ஒரு குறையும். So what? அருணும் பிரியா எங்கிறதா நல்லா இருக்கணும். ஓகே ஃபைன். நடக்கிறது பாருங்க. அந்த மாதிரி இருங்க. Never underestimate yourself. You are great. Always pat on your. எல்லாரும் தட்டுங்க. Everybody pat on your shoulder. Do it. Do it right now. Do it right now. You are great. I am great. And appreciate everybody. Pat everybody. Come on, do it. Pat everybody. That is life. That's life. Always. Life is love. Life is joy. Life is enthusiasm. Jai Gurudev. Happy. Thank you, Arun. Sir, thank you, sir. நியூவா வந்திருக்கிற வந்து கவிதாமா வேவ் பண்ணுங்க. ரூபன் சார் நீங்களும் வேவ் பண்ணுங்க. நீங்களா புதுசா வந்திருக்கீங்களா? Most welcome. வாங்க. We are together. We belong to each other. சங்கச்சத்வா. சார் கிட்ட ஏதாவது டவுட் என்ன வேணா கேளுங்க சார் கிட்ட. He is my God. சந்திரா சார் is my God. பார் பிரியா சிரிக்கிறா பாருங்க. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். Happy. Good. Thank you, Arun. Sir, thank you, sir. Jai Gurudev. Thank you.
Jai Gurudev. ஜெய் ஜெய் குருதேவ் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவம்மா. ஜெய் குரு. யோகா. ஓகே ஸ்டாப் ரெக்கார்டிங். ரெக்கார்டிங் போயிட்டு சாரி, மறந்து போயிட்டேன் சார். சாரி.